என் பெயர் கவின். நான் ஒரு பிஸ்னஸ் செய்து வருகிறேன். அதில் மிகவும் பிஸ்னஸில் நஷ்டமாகிட்டு நான் என்ன செய்வதென்று தெரியவில்லை. பிறகு ஒரு சில நாட்கள் ஆகின. 10 வருடங்களுக்கு பிறகு என்னுடைய நெருங்கிய நண்பனை பார்த்தேன். பெயர் விக்ரம். அவனை பார்த்ததும் நான் மிகவும் சந்தோஷமாக மகிழ்ச்சி அடைந்தேன். அவன் வாழ்க்கையில் மிகவும் பணக்காரனாக இருந்தான். அப்போது நான் நினைத்தேன், நான் மிகவும் கடனாளியாக இருக்கிறேன். இவனிடம் உதவி கேட்டால் கண்டிப்பாக நமக்கு உதவி செய்வான். ஓரளவுக்கு நம்மிடம் உள்ள கடனை அடைத்து விடலாம் என்று ஒரு நம்பிக்கை வந்தது. நண்பா விக்ரம், எனக்கு ஒரு உதவி வேண்டும். நீ செய்வாயா என்று நான் நம்புகிறேன். அப்போது சொல் நண்பா, என்ன உதவி என்று கேட்டான் விக்ரம். அப்போது கவின் பிஸ்னஸ் மற்றும் கடன் பிரச்சனை அனைத்தையும் கூறி தனக்கு ஒரு 30 லட்சம் கடனாக கொடுக்குமாறு விக்ரமிடம் கேட்டான் கவின். உடனே விக்ரம் சற்று யோசித்துவிட்டு, அதற்கென்ன, உனக்கு உதவி செய்யாமல் யாருக்கு உதவி செய்ய போகிறேன் என்று புன்னகையுடன் கூறினான் விக்ரம். இதை கேட்டதும் கவினுக்கு மிகவும் மனதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தான். உடனே விக்ரம், ஒரு கண்டிஷன் நண்பா, இதற்கு நீ சரி என்று கூறினால் நீ கேட்ட பணத்தை நான் தருகிறேன். உடனே கவினுக்கு முகம் மாறியது. கவின் சற்றும் கொஞ்சம் பதட்டம் அடைந்தான். என்ன கண்டிஷன் சொல் என்று கேட்டான் கவின். விக்ரம், நான் உன்னுடைய மனைவியை பார்த்திருக்கிறேன். மிகவும் அழகாக இருப்பாள். அவள் பார்க்கவும். அவள் புன்னகையுடன் எந்த ஒரு ஆணையும் பார்த்தால் அப்படியே அவளிடம் சொக்கி விடுவான். அவ்வளவு அழகாக இருக்கும் அவள் புன்னகை. சரி, நான் நேரடியாக விஷயத்திற்கு வருகிறேன். உன்னுடைய மனைவியை அழகை வைத்து நீ லட்சமாக கோடிக்கணக்கில் சம்பாதிக்கலாம். நான் 1 கோடி தருகிறேன். எனக்கு மிகப்பெரிய பணக்காரர்களை எல்லாம் தெரியும். உன்னுடைய மனைவியை ஒரு நாள் இரவு தூங்க அறைக்கு அனுப்பி வை என்றான். நான் உன்னை கட்டாயப்படுத்தவில்லை. நீ நேரம் எடுத்துக்கொள். ஆனால் இன்றிரவு 8 மணிக்கு வரைக்கும் தான் நீ நேரம் எடுத்துக்கொள்ள வேண்டும். என்னால் அதற்கு மேல் எந்த ஒரு நேரமும் உனக்கு தர முடியாது என்றான் விக்ரம். அப்போது கவினிற்கு கோபமும் ஆத்திரமும் வந்தது. தன்னுடைய நண்பன் இவ்வளவு கேவலமான வக்ரபுத்தியுடைய ஒரு நபரா? எனக்கு மட்டும் கடன் இல்லை என்றால் இப்போதே அவன் சட்டையை பிடித்து அடித்திருப்பேன். என்னுடைய மனைவி மிகவும் அழகானவள், அன்பானவள், மிகவும் திறமைசாலி. என்னை தவிர அவளுக்கு வேறு உலகம் கிடையாது. என்னை தவிர எந்த ஒரு ஆணும் அவளை தொட்டதில்லை என்று அழுது கொண்டே மனதில் யோசித்தான். இவன மாதிரி ஒரு வக்ரபுத்தி நிறைந்த ஆளா நமக்கு நண்பனாக வர வேண்டும் என்று நினைத்தான் கவின். உடனடியாக மனைவியிடம் நடந்தவற்றை எல்லாம் கூறினான் கவின். மனைவி, சரிங்க, நான் ஒரு நாள் இரவு அந்த அறைக்கு செல்ல தயார் என்றாள் மனைவி. கவினுக்கோ என்ன சொல்வதென்று தெரியாமல் பேதலித்து நின்றான். தன்னுடைய மனைவியா இப்படி சொல்கிறாள் என்று அவனால் நம்ப முடியவில்லை. எந்த ஒரு பொண்ணுக்கும் இப்படி ஒரு கணவன் வரக்கூடாது. என்னை மன்னித்துவிடு என்று மனைவியின் காலை பிடித்து கதறி அழுதான் கவின். சரிங்க, முதலில் நம் கடன் பிரச்சனையை சரி செய்யலாம் என்று கூறினாள் மனைவி. நண்பன் தன் மனைவியை அப்படி தவறாக சொல்வதும் மனைவி அதையெல்லாம் கேட்டு கோவப்படுவாளே என்று நினைத்தால், சரி என்று கூறுகிறாளே என்று ஆத்திரமும் அழுகையும் வந்தது கவினுக்கு. மனைவி, நாம் எப்போ உங்கள் நண்பனை பார்க்கலாம்? நான் இன்று ஒரு நாள் இரவு இருந்தால் நம் கடன் பிரச்சனையெல்லாம் தீர்ந்து விடுமே என்று கூறினாள் மனைவி. அப்போது மனைவி கூறினாள், நான் மேக்கப் செய்துவிட்டு வருகிறேன் என்று கூறினாள். இதன் கதையின் தொடர்ச்சியை அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.